யாரு? நம்ம என்றார்களே பெற்றோர்கள், தாய் தந்தை. அவங்கள நினைக்கிறோம், நினைக்கணும், நம்பணும். அவங்கள நினைச்சாதான் அவர் கிடைப்பாரு. கண்டிப்பா. எப்படி? அப்பா அம்மா நினைச்சிட்டு உன்னை பார்ப்பதற்காக என்ன அடையாளமாக இருக்கின்றார்கள். ஆமா, அப்பயே பார்க்கணும் அப்படி என்ற நோக்கம். அந்த ரெண்டு உன்னை 3 நிமிஷம் தான் இருக்க முடிய மாட்டேங்குது. வேற 3 நிமிஷம் தான் இருக்க முடிய மாட்டேங்குது. பிறந்த போது உனக்கென்று என்ன உட்பட இருக்கின்றார்கள். நம்பிக்கைதானே? நம்பிக்கைதான் எல்லாமே. கடவுளை பார்க்கல, செத்து போனா கூட பரவாயில்ல. என்னன்னா இந்த பொழப்பு சாதிக்கிறது எந்த பொழப்பு? சாமி பார்க்கணும். பிறக்கின்ற காலத்தில் உன்னை அடைக்கலம் வைத்திருக்கின்றார்கள் என்பதானே அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் படிக்கி என்னை இயன்ற போது உன்னிடம் அடையாளம் வச்சுட்டாங்க. அந்த அடையாளமாக கொடுத்திருக்க வேண்டிய இந்த குழந்தை அஞ்சல் என்று உண்ண வேண்டி எல்லாம் விவசாயத்தை வளர்க்குறாங்க. கண்டிப்பா அறுவடையை வளர்க்குறாங்க. யாராலும் மாத்த முடியாது. யாராலுமே மாத்த முடியாது. மகாபாரதமே உருவானதுக்கெல்லாம் காரணம் நாம பிறந்த கிரகங்கள். ஒரு பகுதியில ஒரு பாகமா சொல்றாங்க. அபிமன்னன் கரு வச்ச நேரம் தான் பாண்டவர் வனவாசம் போயிட்டாங்க. ஏண்டா 16 வயசுலயே அவனுக்கு அழிவு கண்டோம் நெருப்பால கண்டோம். அப்ப அபிமன்னன் மண்டாட்டி அம்மாவுக்கு கல்யாணம். நம்ம எப்படா கிழக்கு தான் வந்து ஏமாத்துறோம். என்ன ஏமாத்துறோம்? எப்படி ஒரே ஏமாறு கிழக்கிந்து வந்து மேற்க வந்து அபிமன்னன் ஜனனமான காலம் பாண்டவரோட வாசம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம மேற்கு கேற குடியானவும் கரெக்ட். ஆமா 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 உட்காந்து ஜே போடுறாங்க. யாரு ஏமாந்து கூட்டிட்டு அந்த பிரச்சனைக்காக நம்ம கண்டு அவன் நமக்கு சலாம் போடுறோம். காரணம் நீ உங்க நாட்டுல இருந்து எங்களை ஏமாத்துற அப்படின்னு அவங்க நாட்டுல நான் போய் மிரட்டும். நான் போய் ஜனனம் யாரும் தலையெழுத்து 12 வருஷம் சொத்து சுகம் இல்லாமல் போன முடியும். கண்டிப்பா அரைக்கு மாலையிலேயே அவங்க மாண்டிருக்கணும். ஆனா கடவுள் பார்த்தாரு மாலர் அதுக்கு மேல பற்றி விதி. அவன் விதி அத சொல்றான். என்ன சொல்றான்? விதி